மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள், அதாவது 13/4/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து கிரக மாற்றம், சனி பகவான் குரு பகவானின் நிலையை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா, குடும்பத்தில் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான் சுகஸ்தானத்திலும், குரு பகவான் ருணரோகஸ்தானத்திலும், கேது பகவான் லாபஸ்தானத்திலும், சந்திரன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலும், புதன், ராகு, செவ்வாய் என்று கிரக நிலைகள் ஓரளவுக்கு வலுவாகவே அமைந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. முதல்ல தொழில் ரீதியாக பார்க்கும்போது அசைக்க முடியாத ஒரு நிலையை பார்க்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையை அடைந்து மிக பெரும் உச்சத்துக்கு போக போகிறீங்க. பெரும் அளவிலான லாபம் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புத காலகட்டமாக அமையப் போகின்றது. எதிர்பார்த்த பண வரவு இருக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடியப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் 3ஆம் நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்ப விஷயங்களை, ரகசியங்களை வெளியில் சொன்னீங்கன்னா பெரும் பிரச்சனை நிச்சயம் ஏற்படும் அப்படின்றது உறுதி. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கும். குடும்பம் மிக பெரும் அளவில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லப் போகின்றது. குடும்ப ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றது உறுதி. நீங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடன் தொல்லைகளால் நொந்து போயிருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. குறிப்பாக வீண் ஆசைகளை தவிர்த்தாலே கடன் பிரச்சனைகளை அடைத்து விடலாம். அதாவது அளவுக்கு மீறிய ஆசை பணத்தை வீணடிக்கும். ஆகையால் அளவுக்கு மீறிய ஆசையையும் பேராசையையும் விட்டாலே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார முழுமையாக அடையும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வையுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லாத்துலேயும் லாபம் பார்க்க போகிறீங்க. பேசியே சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். அடுத்ததாக அந்த வேலை விஷயத்தை பற்றி பார்க்கும்போது, அதாவது வேலையில் இருப்பவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்களை பற்றி பார்க்கும்போது
உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பெரிய அளவிலான லாபம் உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருக்கும். சக ஊழியர்களுடன் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க, இல்லைன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பிட்ட பண உயர்வு இருக்க போகின்றது. விரும்பிய இடமாற்றம் உண்டாக போகின்றது. பதவி உயர்வும் நிச்சயம் உண்டு என்பதை மறுத்திட முடியாது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் இதுநாள் வரைக்கும் உங்களை தொல்லைப்படுத்திய நோய்கள் எல்லாம் விலகப் போகின்றது. அதாவது நோய்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உங்களை வாட்டி வதைத்த நோய்களில் இருந்து விடுபட்டு சுகமாக போகிறீங்க. பிரச்சனைகளே இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட சிறப்பான ஒரு வாழ்வை வாழ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்க போகின்றது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. ராகு பகவானும் கேது பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றார்கள். வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். யாரையும் நீங்களாக போய் எதிர்க்காதீங்க. அதாவது தப்பு பண்ணியிருந்தால் போங்க, தப்பே பண்ணாத ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசுனீங்க, அவங்கள எதிர்த்து நின்னீங்க. குறிப்பாக சொல்லணும்னா மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்க போய் அதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க, அவன் தப்பிச்சிடுவான். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உருவாகும். ஆகையால் அடுத்தவங்க பிரச்சனைகளுக்கு போய் தீர்வு காண்றேன் அப்படின்ட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கே அது பிரச்சனையாக முடியும் அப்படின்றத தான் சொல்ல வரோம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இதுநாள் வரைக்கும் குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. தடைபட்டு இருந்த திருமணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைகள் நீங்கி நடக்கப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றார் போல நடக்க போகிறாங்க. பிள்ளைகளான பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்க போகிறாங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லைகளை முடிப்பதற்கு வெளிநபர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாக போகின்றது. அதாவது வெளிநபர் ஒருவர் மூலமாக கடன் தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது அப்படின்றதும் உறுதி. எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கிரக நிலைகளின் சாதகமான போக்கு காரணமாக உங்களால் எதையும் சாதிக்க முடியும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு வர போகிறீங்க. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகின்றது. எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக ஆகாமல் ஒரு சுமூகமான வாழ்வை வாழ்வதற்கு தேவையான அனைத்து நிலைகளையும், அனைத்து செல்வ வளங்களையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படின்றது உறுதி.